சொல்லல, பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் குடிக்கின்ற குடிநீரில் மலம் கலந்த விஷயத்தை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர்கள் மேலான தாக்குதல், பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு, லாக்அப் மரணங்கள் என்று தமிழகம் சட்டம் ஒழுங்கை முழுமையாக இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிறிது சிறிதாக இந்த திமுக அரசு தன்னுடைய தார்மீக கடமையிலிருந்து முழுமையாக விலகி சென்றுள்ளது என்பதையே இந்த லாக்அப் மரணம் காட்டுகிறது. போராடுறதுக்கு உரிமை இல்லைங்க தமிழ்நாட்டில். இது இப்போ இல்ல. மதுரையில எப்பமா நீங்க அந்த போராட்டம் போனீங்க? 6 மாசம் இருக்குமா? 6 மாசத்துக்கு முன்னாடி மகளிர் அணி சார்பில் மதுரையில மிகப்பெரிய ஒரு போராட்டம். போராட்டம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள், அரசியல் கட்சிகள், அமைப்புகள் தங்களுடைய ஜனநாயக கடமை அது. ஆனா அதை கூட செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை. இவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் எடுத்து ஒரு மாட்டுக்கொட்டையில் அடைச்சு வச்சாங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பாமக இதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதே மாதிரி மற்ற அதிமுக கட்சியினுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க, ஜனநாயக வழியில் போராடுவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமைகளை திமுக அரசு மறுக்கிறது. மத்திய அரசு உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆளுகிற திமுக மாநிலத்துல தமிழகத்துக்கான உரிமைகள் மறுக்கிறாங்க. மத்திய அரசு நிதி வழங்குறதுல, நிதி திணிப்பு, பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கல. ஹிந்தி திணிப்பு யார் இருக்கு? யார் சொன்னாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு? எங்காவது நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்களா, பாத்தீங்களா? மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது சொல்லி இருக்கா? எந்த விஷயத்திலும் உண்மையா இருக்காதுங்க. திமுகவினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சார யுக்தியே என்னன்னு கேட்டா, இல்லாத ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட பரப்புறது. மத்திய அரசு மேல எப்படியாவது ஒரு கோபம் வர வைக்க முடியுமான்னு முயற்சி பண்றது. தங்களோட தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்காக மோடியை பாரு, டெல்லியை பாரு, ஹிந்தியை பாரு, இதேதான் இவங்களோட வழக்கம். ஆனா இதுக்கு மேல இவங்களோட பிரச்சார யுக்தி இங்க ஒன்னும் வேலைக்கு ஆகாது. மக்கள் தெளிவாயிட்டு இருக்காங்க. அவங்க அணி இழுக்கிறத முதல்ல காப்பாத்த சொல்லுங்க, அப்புறம் அவங்க எதிர்கட்சிக்கு வரட்டும். அனைவருக்கும் கட்டாய கல்விங்கிற அந்த சட்டத்தை இதுவரைக்கும் தமிழகத்தில் அமல்படுத்தல. அதுக்கான காரணம் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. இதனால அட்மிஷன் கூட பண்ண முடியும், நிறைய குழந்தைகளை காத்திருக்கிறாங்க. இது மத்திய அரசும் இது காரணமாக இருக்கு. அதை என்னைக்கு இந்த சட்டத்தை மக்கள் பாதிக்கப்பட்டு இல்ல, எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படணும்னு மத்திய அரசு நினைக்கலீங்க. நீங்க கல்வி நிதி ஆகட்டும், அல்லது நம்மளோட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான நிதி ஆகட்டும், இல்ல 100 நாள் வேலைப்புக்காகட்டும், எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னா கேட்கிற டாக்குமெண்ட்டை ஒரே நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. குற்றச்சாட்டு வருது, அதுல ஒரு ஊழல் நடைபெறுகிறது, இல்ல தவறுகள் நடைபெறுதுன்னு சொன்னா மத்திய அரசு கேள்வி கேட்டா பதில் கொடுக்க மாட்டாங்க.